வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்வைட் ஏற்று டைம் ஒதுக்கி எல்லாத்துக்குமே நன்றி. ப்ரெஸ் நண்பர்களுக்கு நன்றி, மீடியா நண்பர்களுக்கு நன்றி. இதுக்கு முன்னாடி பண்ண 3 படங்களும் சீரியஸான ரோல்ஸ், சிரிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு இருந்தது. ஸோ அதனால் ஒரு காமெடி படம் பண்ண முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் சார் ஒரு நாள் கூப்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. ஸோ நான் அந்த படம் பண்ணதுக்கு முக்கியமான 2 காரணங்களில் ஒன்று வந்து அருண் பாண்டியன் சார் இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் தான். ஸோ அவரை மீட் பண்ணும்போது அவர் ஒரு 30 years ஃபீல்டில் இருக்கார். ஸோ நான் வந்து ஒரு 3 வருஷம் கூட இல்லை. ஸோ என்கிட்ட பயங்கர ரெஸ்பெக்டோட பயங்கர ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ இவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கதையும் அப்போ கேட்கல, அப்பயே நான் முடிவு பண்ணேன் இவரோட ஒர்க் பண்ணி ஆகணும். 2வது காரணம் வந்து சத்யசிவா சார். கழுகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஜாலியாக போய் எடுத்த படம் இல்லை, பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்த படம். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட ஒர்க் பண்ண நிறைய கற்றுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அவர் முடிவு பண்ண படம் பண்ணுவாங்க. கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய காரணங்கள்னால ரொம்ப சந்தோஷமாக நான் சூஸ் பண்ண படம் இது. எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இது. நெக்ஸ்ட்டு ஒர்க் ப்ரொடியூசர்ஸ் கவிதா பாண்டியன் அண்ட் ராஜா. ஸோ இவங்க ப்ரொடியூசர்ஸ் தாண்டி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். கவிதா வந்து இட்ஸ் அன் அமேசிங் பர்சன். பயங்கரம் க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக ஃப்ளோ ஆகும். ஸோ கிளாட் டு ஒர்க் வித் ஹர். ராஜா லிவிங் எவ்ரிதிங் அசைட் இந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. கடும் உழைப்பாளி, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ மென்மேலும் இந்த பேண்டோட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை. நெக்ஸ்ட்டு பிந்து மாதவி ஹீரோயின். பயங்கர கேஷுவலாக பயங்கரம் டவுன் டு அர்த். இந்த ஹீரோயினுக்கான பந்தா எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸி கோயிங், மோர் தென் எனிதிங் எ ஃப்ரெண்ட். கட் பண்ணால் 2 பேரும் பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். கேரவனுக்குலாம் போனதில்லை. ஸோ பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டவுன் டு அர்த். நெக்ஸ்ட் ஜெகன். பிந்து மாதவியோட சீன்ஸோட ஜெகனோட தான் அதிகமாக இருக்குது. அது கம்ப்ளைண்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ ஜெகனோட ஒர்க் பண்ணல பயங்கர சந்தோஷமாக இருந்தது. பயங்கர ஜெல் ஆகிட்டோம். ஸோ சீன்ஸ் நடிக்கும் போது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ண நிறைய பேசிப்போம். எங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலாம் கஷ்டமாக இருக்கும் ஃபுல் ஷெட்யூல் முடிக்கிறதுக்கு. பட் பயங்கரமாக ஜெல்லானால பயங்கர சந்தோஷமாக பண்ணோம். நெக்ஸ்ட் பன்னீர் சார் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தேங்க்யூ சார். தமிழ் சார் தேங்க்யூ வெரி மச். சூப்பராக இருந்தது சாங்ஸு. உங்கள் சாங் சூப்பராக இருந்தால் தான் சுவிட்சர்லாந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் சென்னை விட்டு ஃபஸ்ட் டைம் அவுட்டோர் போயிருக்கேன். ஸோ ஸ்டேட்டஸ் சுவிட்சர்லாந்து கூட்டு போனேன். ஹெல்ப் பண்ணி சார் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண இந்த படத்தில் நிறையா ஆக்டர்ஸ் இருக்காங்க. நான் நிறையா அட்மைர் பண்ணுற ஆக்டர்ஸ் நாசர் சார், MS பாஸ்கர் சார், ஊர்வசி மேடம், நிரோஷா மேம். ஸோ எல்லாமே பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். கேமராமேன் செல்வகுமார் சார் வந்து எங்கள் டீம்லேயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ எங்களுக்கு நல்லா கைட் பண்ணார். ஸோ விஷுவல்ஸ் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ சார். டான்ஸ் மாஸ்டர் தீனா சார், தீனா மாஸ்டர். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் டான்ஸ் ஆடிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பேரிங் வித் மீ. சுவிட்சர்லாந்து போனோம், குத்து சாங் பண்ணேன். ஸோ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நான் கொஞ்சம் தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடிருப்பேன். ஸோ பட் தீனா மாஸ்டர் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக எப்படி பண்ணலாம் அப்படி ஆடலான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நன்றி. ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருந்தது. இதுக்கு முன்னாடி சீரியஸான படங்களால இது வந்து லூஸ் பாடி லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணோம் சதீஷ்வா சார். நானும் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும்னா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு புதுமையாக இருந்தது. ஒரு 2 days ஆச்சு மீட்டர் பிடிக்கிறதுக்கு, சதீஷ்வா சார் மீட்டர் பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா சூப்பராக இருந்தது. இந்த படம் ஆக்சுவலாக எல்லாமே ஆனஸ்டாக ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு படம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி ஒர்க் பண்ணல. ஸோ அந்த படம் நல்லா வரணும்னு ஐ ப்ரே, ஐ ஹோப். ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக படம் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். தயவு செஞ்சு ஆன்லைன் திருட்டு டிவிடியில் பார்த்துடாதீங்க. பிகாஸ் a lot of people have put a lot of genuine effort, so I don't want it to go waste. So thanks again for coming. Thank you.